அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுக்குமல்லி காஃபி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சுக்குமல்லி காஃபியை கோல்டு காஃப் சமயத்துலேயும் அஜீரணம் பசி இல்லாத நேரத்துலையும் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹோம் ரெமெடியாக இருக்கும். இந்த சுக்குமல்லி காஃபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இதே ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் பனங்கல்கண்டு எடுத்துருக்கிறேன். பனங்கல்கண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் அந்த மாதிரி நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 சின்ன துண்டு சுக்கு சேர்த்துருக்குறேன். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி முழு சுக்கா இல்லை அப்படின்னா சுக்கு பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த முழு சுக்குக்கு பதிலாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த முழு சுக்கு யூஸ் பண்ணி தான் இந்த சுக்குமல்லி காஃபியை செய்ய போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணி சூடு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வைல் இந்த சுக்கை நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுக்கை நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடித்த சுக்கோட கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு பல்ஸு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும், நல்லா பவுடர் பண்ணிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா சுக்கை நான் நல்லா இடிச்சிட்டேன். இதில் இந்த வர கொத்தமல்லியும் போட்டு ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்க போகிறேங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு தேவையான அளவில் தான் இந்த சுக்குமல்லி காஃபியை செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுக்கு கொத்தமல்லியை ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கிட்டேங்க. மீன்வைல் தண்ணியும் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்த சுக்குமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க விடலாங்க. ஸோ தட் இதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் பனங்கற்கண்டை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு. பனங்கற்கண்டு எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்ல ஒரு மணம் வருது. சுக்குமல்லியோட மணம் நல்லா வருது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்குமே நம்ம இதை கொடுத்து பழக்கலாம். அவங்களுக்கு கோல்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இந்த மாதிரி ஹோம் ரெமெடியெல்லாம் கிட்ஸுக்கு செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.